ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து இந்த வராகி அம்மா உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்க வந்திருக்கேன்னா எல்லாம் ஒரு காரணத்தோடு தான். உன் கஷ்டத்துக்கு என்ன காரணம் நான் பலமுறை சொல்லியும் நீ அதை மறந்து மறந்து மீண்டும் தவறு செய்யக்கூடிய ஆளாக மாறிட்ட. உன் வீட்டில் தினமும் ஒரு தப்பு நடக்குது. அதை உனக்கே எடுத்து சொல்லி இனிமேலாவது மனசை மாற்றிக்கிட்டு ஒழுங்காக வாழ பாருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். குடும்பம்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும் என்பதனவோ உண்மைதான். ஆனால் உன் குடும்பத்தில் தினமும் இது மட்டும்தானே இருக்குது. எப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து வாழ போகிறீங்க என் செல்லமே? சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இருந்தால் பரவாயில்ல. தினமும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சங்கடப்படுறதும் கஷ்டப்படுறதும் வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் சண்டையிடுவதுமாகவே உன் வாழ்க்கையை நீ வாழ போறியா? முதல்ல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வா. உங்கள் வீட்டில் எல்லாருமே மனசில் ஏதோ ஒரு கவலையை தூக்கி சுமந்துக்கிட்டு ஏன் இப்படி கஷ்டப்பட்டு பாரம் சுமக்க வேண்டும்? உங்கள் மனபாரத்தையும் மன கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும் போக்குவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு சொன்ன பிறகும் இப்படி நீ கஷ்டத்தையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீன்னா நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வர முடியாது என் செல்லமே. மனித வாழ்க்கைனா யாரையாவது ஏமாற்ற தான் செய்வாங்க. துரோகங்களும் ஏமாற்றங்களும் கேலி பேச்சுக்களும் உன்னை நோக்கி வரத்தான் செய்யும். இதெல்லாம் இல்லாமல் இங்கு யாருமே வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக வாழ்ந்துட முடியாது. நீ உன்னை தோற்கடித்த மனிதர்களை நினைத்து சோர்ந்து போகாமல் அவங்க கண்ணு முன்னால் நான் ஜெயிச்சு காட்டி அவர்களை என் காலடிக்கு கீழே வீழ்த்த வைப்பேன் என மனதிற்குள் உறுதியையும் வைராகியத்தையும் எடுத்துக்கொள் என் செல்லமே. மீண்டும் மீண்டும் நீ தோல்வி அடையும் போதும் நீ யாரை நம்பினியோ அவங்க நல்லவனா இல்லை துரோகியான்றதை கூட உணராமல் இருப்பது மடத்தனம் அல்லவா? ஒருத்தர் உன்னை ஏமாத்துறாரு, உன் வாழ்க்கையில் நீ தோல்வியை சந்திக்கிறனா முதல்ல அதுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து மீண்டும் அவரை நம்பாமல் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஆளாய் மாறிவிடு. யார் உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஒரு சிலர் உன்னை ஏமாத்தின பிறகுதானே உனக்கே தெரியுது அவங்க உன்னை எவ்வளவு ஏமாளியாக நினச்சிருக்காங்கன்னு. உன்னை ஏமாளியாக நினைத்த அந்த மனிதர் கண் முன்னாலேயே உன்னை சிறப்பாய் வாழ வச்சு அவர்களை கோமாளியாக நான் மாத்துறேன். நீ தனியாக இருக்க 10 மாதம் கருவறையிலேயே பயிற்சி பெற்றுவிட்டாய் தானே? அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் யார் உன்னை தனியாக விட்டுச்சு போனாதான் என்ன? தைரியமாக இரு, தனிமையை விரும்பக்கூடிய ஆளாக இரு. உன் தாயின் கருவறை இருட்டாக இருக்கும்போதே அவ்வளவு சின்ன வயதிலேயே கருவாய் உருவாய் எடுக்கும்போதே நீ தனியாளாக இருந்து எல்லாத்தையும் சமாளித்து தானே இந்த உலகத்தில் காலடி எடுத்து வைத்தாய். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இத்தனை பேர் உன் கூட இருக்கும்போது நீ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க முடியாதா என்ன? நிச்சயமாய் நீ எல்லாற்றிலும் சமாளித்து சாதனை படைப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் என் செல்லமே. கூட்டமாக இருக்கும்போது தைரியமாக வலிமையாக இருக்கிறது பேசு கிடையாது. தனிமையில் இருக்கும்போதும் நீ வலிமையாய் தைரியம் உள்ள ஆளாய் உனக்கு துணிவும் பணிவும் கொண்ட ஆளாய் இருக்க வேண்டும். ஆமியன் தரங்கமே, உனக்கான வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? உனக்கான நல்ல நேரம் வரும் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாகவும் மனசுக்கு வருத்தமாகவும் நடந்தாலும் யார் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்திருக்கணும். கூடிய சீக்கிரம் எல்லாவற்றையும் நீ மறக்கும்படியாக உனக்கான அபரிமிதமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த வராகி அம்மா நான் கொடுக்குறேன். உனக்கு பின்னால் இருக்கிற எல்லாரையும் நல்லவங்க நினச்சிட வேணாம். அதே போல் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்னும் நீ நம்பிட வேண்டாம் என் செல்லமே. முதுகுக்கு பின்னால் இருக்கிறவங்கள எத்தனை பேர் உன்னை குத்த போகிறாங்கன்றது உனக்கு தெரியாது. ஆனால் நான் அறிவேன். எத்தனை உறவுகள் உனக்காக இருந்தாலும் உன் கூடவே இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது எந்த உறவு உனக்காக வருத்தப்படுறாங்கன்றதை கவனி. உனக்காக யார் கண் கலங்குறாங்க, உனக்காக யார் கவலைப்படுறாங்கன்றதை நீ கவனிச்சா அவங்க கூட இறுதி வரை நீ கூடவே இருந்தா உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லதாக மாறிவிடும் என் செல்லமே. ஒரு விஷயத்தை பார்த்த உடனே உன்னையும் அறியாமல் உன் மனம் புன்னகைச்சுன்னா அதுதான் உன்னோட எதிர்பார்ப்பு தேடல் என அர்த்தம். அதையும் தாண்டி ஒரு சிலரை பார்க்கும்போதே உன் மனசு வருத்தப்பட்டுச்சு, வேதனைப்பட்டுச்சு, பயப்பட்டுச்சு, கண் கலங்குச்சு, கவலைப்பட்டுச்சுன்னா அவர்கள்தான் உனக்கு வேண்டாத எதிரி என அர்த்தம். அப்படி உன் மனதையும் தாண்டி நீ எந்த விஷயத்துக்காக வருத்தப்படுற, எந்த விஷயத்துக்காக புன்னகை செய்கிறாய் என்பதை பார். எந்த விஷயத்தை நினச்சவனே சிரிப்பு வருதோ, எந்த விஷயத்தை நினச்சவனே சந்தோஷப்படுகிறாயோ அதை தொடர்ந்து செய்ய முயற்சி செய். உனக்கு வேண்டாத விஷயங்களையும் ஆகாத மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வச்சிடுறேன் என் செல்லமே. உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறும் மனிதர்களிடம் நீயும் கொஞ்சம் கவனமாக இல்லட்டினா
உன்னை பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட போய் இல்லாத குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யார் யாரை பற்றி உன்னிடம் என்ன சொன்னாலும் அதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற கதையை பற்றி பேசுகிறதுக்காக நான் உன்னை படைக்கலை. உன் வாழ்க்கையை அடுத்தவர்கள் கதை கதையாய் பெருமை பேச வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. மற்றவங்களால் நீ காயப்படும் போது அவர்களை உப்பு காகிதமாக நினச்சிக்கோ. ஏன்னா அவங்க கடைசியில் குப்பைக்கு தானே போப்பாங்க. ஆனால் உப்பு காகிதத்தால் தேய்க்கப்பட்ட நீ நிச்சயம் பளபளப்பாக செம்மையான ஆளாக மாறி விடுவாய். நிச்சயம் உன்னுடைய நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல கஷ்டங்களையெல்லாம் தாண்டி நீ சந்தோஷத்தோடு இருக்கத்தான் போகிறாய் என் செல்லமே. ஆனால் உன்னை தேய் என தேய்த்தவர்களும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் உப்பு காகிதமாக உனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்தவர்களும் குப்பையில் போய் சேரும்போது அவர்களே தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்வார்கள். அவர்கள் யாருக்கும் அதற்கு மேலே பிரயோஜனப்பட மாட்டாங்க என் செல்லமே. உன்னை யாரோ நிராகரிச்சாங்கன்னா அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். இந்த உலகில் இருக்கும் உன்னதமான மனிதர்களும் பெரிய மனிதர்களும் எல்லாருமே ஒரு காலத்தில் நிராகரிக்கப்பட்டவர்களாகவும் அவமானத்தை அடைந்தவர்களாகவும் தான் இருக்காங்க. நீயும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகியம்மா எல்லா நல்ல விஷயத்தையும் செய்வேன். நீ போராடிக்கிட்டு இருக்க பிரச்சனையும் ஒன்றுமில்லாமல் செய்ய போகிறேன். உன் போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும்படியும் உன் கஷ்டங்கள் எல்லாம் இறுதி முற்றுலியை தொடும்படியும் உனக்கான வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நிகழ்த்ததான் வந்துள்ளேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய் உனக்கு இஷ்டமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்படி உன் வாழ்க்கையவே தலைகீழாக நான் மாற்ற போகிறேன். இத்தனை நாள் நடந்தது வேற, இனி நடக்க போகிறது வேற. இனிமேலாவது உன் மனசில் தைரியத்தையும் துணிவையும் நல்லெண்ணங்களையும் இந்த வராகியம்மாவின் மீது வைத்திருக்கிற பக்தியையும் அதிகப்படுத்து. நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் அதிசயம் நிகழ்ந்து அது உன் வாழ்க்கையவே அழகானதாக மாற்றப் போகுது. என்னுடைய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ இருக்கிறதுனால நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் உன்னை தேடி நான் வரவழைப்பேன் என் செல்லமே. இனி எல்லாமே உனக்காக நல்லதாக நடக்கும்னு நான் வாக்கு கொடுத்து விட்டேன் தானே. இனி எதற்காகவும் நீ கவலைப்பட வேணாம். நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிச்சயம் நடக்கும். நீ எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் மனசு எதை விரும்புச்சோ எதை ஆசைப்பட்டுச்சோ அதை நீ அடைவதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாக இருப்பேன். இனி ஒரு நிமிஷம் கூட நீ வீணடிக்க வேணாம். நான் சொன்ன எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராக இரு. என்னை உன் தாயாக நினச்சி விட்டாய்தானே. இனிமே பாரு, நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் மாபெரும் அதிசயங்கள் நிகழப்போகுது. உன் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றி அமைச்சு நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உன் இஷ்டம் போல நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன்னை காப்பாற்ற வந்த இந்த வராகியம்மா என்னை நீயும் நாடி நம்பி வந்து விட்டாயல்லவா. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். உனக்கு பின்னால் பேசுகிறவங்க உன்னை பற்றி என்ன பேசினாலும் அதை பெருசாக எடுத்துக்காம அவர்களுடைய அறிவில்லா தனத்தை நினச்சி யோசிக்க எனக்கு நேரமில்லைன்னு அடுத்தவர் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் உன்னுடைய திறமையை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை நீ செய். அவங்கள விட உனக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது தானே. உன் வேலையை பார்த்துக்கிட்டு உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்தால் போதும். தேவையில்லாத மனிதர்களும் உன்னை தேவையில்லாமல் குறை சொன்ன மனிதர்களும் காணாமல் போய் விடுவார்கள் என் செல்லமே. நீ ஆனால் தைரியமான ஆளாக மாறிடுவ. வெற்றி உனக்கான உறுதியானதாய் மாறிவிடும். இனி நான் உனக்கு செய்ய போகிற விஷயங்களிலும் பார்த்து நான் உனக்கு அள்ளி கொடுக்க போகிற அதிர்ஷ்டத்தை பார்த்து நீயே எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி நாளான இன்று நிச்சயமாய் நீ இஷ்டப்பட்ட விஷயங்களும் நடக்கத் தொடங்கும். இனி எல்லா நாளும் நீ என்னை நினைக்கும்படி உனக்கான வாழ்வில் மாபெரும் அதிசயத்தை நான் நடத்தி முடிப்பேன். சந்தோஷமாய் நிம்மதியாய் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு.